நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை அப்படியே எடுத்து அதுல எந்த மாற்றமும் செய்யாம, குறிப்பாக அதனால் உண்மையாலுமே நம்முடைய கைவினை கலைஞர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்திற்கு நேர் எதிரான ஒரு திட்டம் மட்டுமல்ல, நிச்சயமாக விஸ்வகர்மா சமுதாயத்திற்கும் கைவினை கலைஞர்கள் எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி இதை பார்க்க. பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்க விஸ்வகர்மா திட்டத்துல விஸ்வகர்மா சமுதாயத்துல 5 சமுதாயமும் 13 இதர சமுதாயமும் 18 சமுதாயம் அவர்களுக்கு 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு மானியம், வட்டியில்லா கடன், அவர்கள் தொழில் தொடங்குவதற்கான உபகரணங்கள், ட்ரைனிங்கான பயிற்சிக்கான செலவு எல்லாம் கூட அதுல இருக்கு. மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்துல 35 வயசுக்கு மேல, மத்திய அரசுடைய திட்டம் 18 வயசுக்கு மேல, மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் 35 வயசுக்கு மேல இது உங்களுக்கு செயல்படுத்தப்படும். இரண்டாவது, பாரத பிரதமருடைய திட்டம் மிக தெளிவான ஒரு திட்டம். கிராம அளவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதை அப்ரூவ் பண்ணணும். அதன் பிறகு மாநில அரசு போர்ட்டலுக்கு வரும், மத்திய அரசுக்கு வரும். ஆனா மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்துல கிராம நிர்வாக அதிகாரி VAO, ஒரு அரசு அதிகாரி, அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கலாம். அதாவது இங்க மக்கள் பிரதிநிதியை முன்னிலைப்படுத்தி விஸ்வகர்மா திட்டத்தை பிரதமர் கொண்டு வர்றாங்க. ஆனா திமுகவினுடைய திட்டத்தில் அரசாங்க அதிகாரி முன்னிலைப்படுத்தி, இது மற்றும் ஒரு முறை திமுகவினுடைய கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம். கிட்டத்தட்ட 8 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்துல இதுக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எனக்கு இந்தியா முழுவதுமே அப்ரூவல் பண்ணி பணம் போக ஆரம்பித்த பிறகு தமிழகத்துல பதிவு செய்திருக்கக்கூடிய 8 லட்சம் சகோதர சகோதரிகளுக்கு ஒருவருக்கு கூட அப்ரூவல் கிடையாது. மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்தை முழுமையாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும். காரணம், 8 லட்சம் பேரும் இதற்காக ஒரு நம்பிக்கையோடு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி யாருகிட்டையும் பதிவு செய்யுங்கன்னு கூட கேட்கல, அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மத்திய அரசுல 5 விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 13 இதர கைவினை கலைஞர்கள் வேலை செய்யறோம் 18. இவங்க அதையே அப்படியே கொஞ்சம் பிரிச்சு 28 பண்ணிருக்கிறாங்க. அதனால் கட் காப்பி பேஸ்ட். இது நம்ம துரைமுருகன் சொன்ன மாதிரி அந்த டி துரைமுருகன் நான் இல்ல அப்படிம்பாங்க. ஒரு ஹைகோர்ட் அபிடவிட்ல மறு வச்சா டி துரைமுருகன், மறு எடுத்துட்டா நம்ம அண்ணன் துரைமுருகன் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு திட்டத்திற்கு ஒரு பொட்டு வச்சு மறு வச்சு கண்ணாடியை போட்டு கலைஞர் கைவினை திட்டமாக மாத்தி இருக்கிறாங்க. அதனால் எங்களுடைய வேண்டுகோள், மாநில அரசு உடனடியாக கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட வேண்டும். வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கீங்க? உங்க ஊர்ல மழை எல்லாம் எப்படி இருக்கு? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கு சார். நேத்திக்கு தான் கொஞ்சம் மழை இல்ல, முந்தா நாளா நல்ல மழை பெஞ்சது, பரவாயில்ல. இல்ல, தமிழக அரசாங்கம் என்னன்னா இந்த சென்னையை மட்டுமே தமிழகம் நினைச்சிட்டு இருக்காங்க. சென்னையில மழை வந்ததுன்னா அது வந்து பெருசா பேசப்படுது. உடனே வந்து ரெயின் ஷோ நடத்துவாங்க, அங்கங்க போட்டோ ஷூட் நடத்துவாங்க, எல்லா இடத்துலயும் போய் சாப்பாடு கொடுப்பாங்க, பெட்ஷீட் கொடுப்பாங்க, பிரெட் கொடுப்பாங்க. ஆனா இந்த முறை வந்து சென்னைக்கு வெளியில பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய மழை பெய்யுது. ஈவன் திருநெல்வேலி அந்த மாதிரி பகுதியில எல்லாம் மழை பெஞ்சு, அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டே காணோம் அப்படின்லாம் வேற சொல்றாங்க. சார், நீங்க எங்க ஊருன்னு கேட்டதுனால சொன்னேன். ஆனா நீங்க சொல்றது எக்ஸாக்ட்லி கரெக்ட். டெல்டா மாவட்டங்கள் முழுக்க தண்ணியில நிறைஞ்சிருக்குது அப்படிங்கறது பாக்குறோம். தாமிரபரணியில மிகப்பெரிய அளவிற்கு தண்ணி வந்து ஊருக்குள்ளெல்லாம் தண்ணி இருக்குங்கிறத பாக்குறோம். செங்கோட்டை மாதிரியான இடங்கள்ல, தென்காசியில வந்து மிகப்பெரிய அளவிற்கு மழை பெய்ந்து கேரளாவுக்கு போற ரோடு ஃபுல்லாவே வந்து வெள்ளக்காடா இருக்கிறத பாக்குறோம். எங்க திரும்பினாலும் உள் மாவட்டங்கள்ல நீங்க சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்ட். இவர்களுக்கு தமிழகம் அப்படின்னா சென்னை அப்படிங்கறதுனால அதை தாண்டி யோசிக்க கூட முடியாத அளவுக்கு நம்ம மண்டையில இறக்கி வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் எங்க ஊரு நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதுதான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் பாருங்க, இத பத்தி ஒரு பெரிய அளவிற்கு பேச்சையே காணும். அததான் சொல்ல வந்தேன். ஏன்னா ஆட்சியாளர்கள் வந்து எதை மக்களுக்கு காமிக்கணும், என்ன டிராமா நடத்தணும், எப்படி ஏமாத்தணும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இந்த பத்திரிகைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசியல்வாதிகள் எங்க போறாங்க, முதல்வர் எங்க போறாரு, துணை முதல்வர் எங்க போறாரு, அவங்க பின்னாடிதான் கேமராவையும் மைக்கையும் எடுத்துட்டு போறாங்களே தவிர உண்மையிலேயே மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீங்க சொன்ன இந்த மழை வந்த இடத்துல எல்லாம் பல இடத்துல வந்து குழந்தைங்களுக்கு வந்து பால் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, 3 நாள் நாங்க சாப்பாடு கடை இல்லாம இருக்கிறோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னு மக்கள் வந்து பேசுறாங்க. ஒரு சில ஊடகங்கள் அவங்க வந்து கேமராவை தூக்கிட்டு இந்த உள்ளுக்குள்ள போய் ஃபீல்டுல அந்த சர்வே எடுக்கிறாங்க, அவங்களோட கஷ்டங்கள் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாம ஜனங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய முதல்வர் பாத்தீங்க அப்படின்னா
தமிழ்நாட்டுல இவ்வளவு நாள் ஷூட்டிங் நடத்தினது போதாது அப்படின்னு கேரளாக்கு வைக்கம்க்கு கிளம்பி போயிட்டாரு. அங்க போய் ஒரு நூலகத்தை வந்து ரெனோவேட் பண்றதுக்கு 8 கோடி ரூபாய் வந்து செலவு பண்றாங்க. இன்னைக்கு வந்து நீங்க பெரியார தெரிஞ்சுக்கிறதுனால யார் வந்து தேடி போய் நூலகத்துல உங்களுக்கு படிக்க போறாங்க? இன்னைக்கு நியூஸே வந்து நீங்க வந்து 10 நிமிஷம் நியூஸ பார்க்க முடியல அப்படின்னு அவன் வந்து 30 செகண்ட்ல நியூஸ் கிடைக்குதா, 1 நிமிஷத்துல நியூஸ் கிடைக்குதான்னு பாக்குறான். எல்லாருமே அவனுடைய கையில இருக்கக்கூடிய செல்போன்ல தான் இன்னைக்கு இன்ஃபர்மேஷனை பாக்குறான், இன்ஃபர்மேஷனை படிச்சு. சார் நீங்க லைப்ரரிய பத்தி சொல்றீங்க சார். இன்னைக்கு உண்மையிலேயே இவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா டிஜிட்டலைஸ் லைப்ரரி பண்றாங்க. இவங்களுடைய கருத்துக்களாகவே இருக்கட்டும், நீங்க திராவிட கொள்கையே இருக்கட்டும், நீங்க அதை டிஜிட்டலைஸ் பண்ணீங்கன்னா உலகத்துல எங்க இருந்து வேணாலும் பார்க்கலாம் சார். கடந்த 10 வருஷத்துல நடந்த மிகப்பெரிய பல மாற்றங்கள்ல முக்கியமான ஒண்ணு நேஷனல் லைப்ரரி டிஜிட்டலைஸ் பண்ணதுதான். இன்னைக்கு நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட வெப்சைட்ல போயிட்டு நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு டாபிக்லயும் ஒவ்வொரு கேட்டகரியிலயும் லட்சக்கணக்கான புஸ்தகங்கள் வந்து உங்களுக்கு டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உலகின் எந்த மூலையில இருந்து வேணா நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அதை படிக்க முடியும். உங்களுக்கு செய்திகள் தான் போய் சேரணும் அப்படிங்கிறது உண்மையா இருந்தா நீங்க அதை செஞ்சிருப்பீங்க. நீங்க கரெக்டா சொல்றீங்க. அதாவது அவங்களோட உண்மையான நோக்கம் வந்து இந்த அவங்க சொல்லக்கூடிய தலைவர்களுடைய கொள்கைகளோ இல்ல அவர்கள் பேசிய பேச்சுக்களோ அது வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா அவங்க வந்து அதை பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு எதுக்கு அந்த தலைவர்களை யூஸ் பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங் தான். சோ ஒண்ணு அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்னு அவங்க பேர்ல ஒரு ப்ராஜெக்ட போட்டு அதுல இருந்து காசு சம்பாதிக்கலாம். ஏன்னா இவங்க பாருங்க கொள்கையை எங்க போய் தேடுறாங்கன்னு பாருங்க. இவங்க சொல்றது இவர்களுடைய கொள்கை தலைவர்கள் யாரு, அண்ணா, பெரியார், இவங்க எல்லாம் பத்தி பேசுறாங்க. ஆனா ஒரு அமைச்சர், அதாவது ஒரு சீனியர் அமைச்சர் அவர் சொல்றாரு விஜய் நடித்த படத்துல வந்து கொள்கை இல்லையா. அப்போ வந்து இன்னைக்கு துணை நடிகரா துணை முதல்வரா இருக்கிறாரு, அவர் நடிச்ச படத்துல எல்லாம் என்ன கொள்கைகள் இருந்ததா? அவர் என்ன ஒரு கொள்கை குன்றா? இல்ல படத்துல நடிச்சு கொள்கையெல்லாம் பேசி அது மூலமா அவர் அரசியலுக்கு வந்தாரா? என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு கல்வி அமைச்சரா இருக்கிறவர் இவர் எங்க இருந்து வந்தாரு? இவர் வந்து அந்த நடிகருடைய ரசிகர் மன்ற தலைவரா இருந்தார். அதனாலதான் அவர் பேசுறது எல்லாமே சரின்னு நினைச்சுக்கிட்டு மாணவர்களோட மனசுல நஞ்ச விதைச்சுக்கிட்டு இருக்காரு சார் இவரு. அது மட்டும் இல்ல, அவரு மெக்காலே கல்வி திட்டம் தான் நல்ல திட்டம், அதனாலதான் இன்னைக்கு நம்ம கல்வியிலேயே உயர்ந்திருக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு கல்வி அமைச்சரை நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க ஒரு கல்வியாளர். அவர் வந்து அன்பில் பொய்யாமொழி இல்ல சார், அவரோட பேரை அன்பில் பொய்மொழின்னு மாத்திக்கணும் சார். ஏன்னா அவங்க பேசுற பேச்சுக்கள் எல்லாமே முழுக்க முழுக்க தவறான தரவுகளும் பொய்யும் பித்தலாட்டமும் தான் இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா இவர்கள் எல்லாரும் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீதி கட்சி வந்ததுக்கு பிறகுதான் நாங்க படிச்சோம். அவரே சொல்றாரு 1950களில் தான் நாம எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சோம். அதற்கு முன்னாடி அங்கங்க வேத பாடசாலைகள் மட்டும்தான் இருந்தது, அதுல சமஸ்கிருதமும் வேதமும் மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்க யார அசிங்கப்படுத்துறதா நினைச்சு இந்த நாட்டை அசிங்கப்படுத்துறீங்க. ஏன்னா இந்த நாட்டுல 4வது நூற்றாண்டிலேயே நலந்தா பல்கலைக்கழகம் அவ்வளவு சிறப்பா இருந்ததுன்னு நீங்களோ நானோ சொல்லல. சீனத்துல இருந்து வந்த பயணிகள் சொல்றாங்க. நம்மை ஆண்ட பிரிட்டிஷ் அவர்களுடைய ரெக்கார்டுல மெக்காலேட்ட இங்க வந்து கல்வி முறை நம்மளோட கல்வி முறையை புகுத்துன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு 1822 நினைக்கிறேன். இன்னைக்கும் அந்த ரெக்கார்டு இந்த பிரிட்டிஷார்கள் மெக்காலேட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, அவர்கள் என்ன சொன்னாங்கன்றது லண்டன் மியூசியத்துல இருக்கு சார். நீங்க கும்மிடிப்பூண்டி தாண்டாம லண்டன்ல இருக்கிற மியூசியத்தை பத்தியும் ரெக்கார்ட்ஸ பத்தியும் பேசினீங்கன்னா எப்படி புரியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ 1950க்கு அப்புறம் தான் இந்த இந்தியா வந்துச்சா? அதற்கு முன்னாடி நீங்க நானெல்லாம் சட்டை போடல, நீங்க நானெல்லாம் செருப்பு போடல, நீங்க நானெல்லாம் மரியாதையா வாழல. நீங்க யார அசிங்கப்படுத்துறீங்க? ராஜராஜ சோழன் அசிங்கப்படுத்துறீங்களா? சேரரை அசிங்கப்படுத்துறீங்களா? பாண்டியரை அசிங்கப்படுத்துறீங்களா? பல்லவர்களை அசிங்கப்படுத்துறீங்களா? ஏன்னா இவங்க எல்லாரும் இன்னைக்கும் இதே தமிழ்நாட்டுல நிலைச்சு நிற்கக்கூடிய மிக பெரிய ஆர்கிடெக்சர்ல இருந்து கல்ச்சர்ல இருந்து அத்தனையையும் செய்து வைத்ததாக பதிவுகள் இருக்கு. ஆனா இவங்க பேச்சுக்கு என்ன சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றா எல்லா காலத்திற்கும் முன்னால் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அப்ப 1950க்கு அப்புறம் தான் வந்ததா இதெல்லாம்? யோசிச்சு பாருங்க. இவருடைய தலைவர் தொல்காப்பியம் எழுதி இருக்கிறாரு. தொல்காப்பியம் எழுதுன அவங்க சொல்றாங்க தொல்காப்பியத்துல அவரோட குறிப்புகள்ல நான் இதிலிருந்து எடுத்துக்கொண்டேன்னு ரெஃபரன்ஸ் எழுதுறதா சொல்றாங்க. நமக்கு பேஸே தொல்காப்பியம் தான், தமிழுக்கு பேஸ் தொல்காப்பியம். ஆனால் அந்த தொல்காப்பியர் நான் இத புதுசா எழுதல, இவங்கெல்லாம் சொன்னதை நான் எழுதி வைக்கிறேன்னு ரெஃபரன்ஸ் எழுதுறாருன்னா
அதற்கும் முன்னாடி நம்மளுடைய வளங்கள் இருந்திருக்குது. அப்ப நீங்க அகநானூறா இருக்கட்டும், புறநானூறா இருக்கட்டும், வந்து 11 கீழ்கணக்கு, மேல் கணக்கு, பட்டினப்பாலை இதெல்லாம் யாரு படிக்காம எல்லாரும் எழுதிட்டாங்களா? இல்ல ஒருத்தர் அத்தனையும் எழுதினாரா? யார வந்து நீங்க குளிர்விக்கிறதுக்கு, யார நீங்க வந்து இழிவுபடுத்திக்கிட்டே தொடர்ந்து இருக்கீங்க? இது எவ்வளவு பெரிய அசிங்கத்தை, களங்கத்தை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்கு ஏற்படுத்துங்கிற ஒரு அறிவு, சுய புத்தி கூட இல்லாம எப்படி அவங்களால அப்படி பேச முடியும்? இல்ல அவங்களுக்கு அறிவு சுய புத்தி இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மக்களுக்கு அறிவு இல்ல, சுய புத்தி இல்ல, நம்ம எதை சொன்னாலும் கேட்டுக்குவாங்க அப்படின்ற ஒரு ஒரு ஓவர் கான்பிடென்ட்ல தான் இன்னைக்கு வரைக்கும் எக்ஸாக்ட்லி சார். இல்லன்னா டங்ஸ்டன்ல வந்து என்ன அந்த சுரங்கத்துல என்ன நடந்ததுன்னு அண்ணாமலைட்ட கொஸ்டின் கேக்குற இவங்க லெட்டர் கொடுக்கும் பொழுது அமைதியா இருந்தாங்க, ஒப்புதல் கொடுத்தாங்கன்ற விஷயத்த சொல்லவே இல்ல. அட்லீஸ்ட் இங்க ஊடகவியலாளர்கள்னு பேசுறவங்க யாரும் இதை உதயநிதியிடமோ இல்ல முதல்வரிடமோ கேட்கறதுக்கு கூட தயாராக இல்ல. இந்த கேவலத்தை நீங்க எங்க போய் சொல்வீங்க? அண்ணாமலை சார் கிட்ட டெல்லியில ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாரு, ஏன் சார் நீங்க வந்து இப்ப சொல்றீங்களே இத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலையா? இந்த மாதிரி நாங்க ஒரு டெண்டர் கொடுத்திருக்கோம், அப்ரூவல் கொடுக்க போறோம், இது ஓகேவான்னு உங்ககிட்ட கேட்கலையான்னு. இது எவ்வளவு பெரிய, ஏன்னா தமிழ்நாட்டுல அப்படிதான் நடக்குது. யார்கிட்ட கேட்பாங்க? ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட கேட்பாங்களா? பிஜேபி ஆட்சியில் இருக்கா? அண்ணாமலை வந்து அரசாங்க பதவியில் இருக்கிறாரு, அவர் கட்சியோட தலைவர். அப்ப நாளைக்கு போனீங்கன்னா விஜய் இன்னைக்கு கட்சி தொடங்கி இருக்காரு, அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்களான்னு கேட்பாங்களா? திருமாவளவன் ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறாரு, அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்களான்னு கேட்பாரு. யார்கிட்ட கேட்பாங்க? ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளையும் அரசாங்கத்தையும் தானே கேட்பாங்க. இல்ல சார், அப்ப அரசாங்கத்தை கேள்வி கேட்க, தமிழக அரசை கேள்வி கேட்க துப்பில்லாத ஊடகங்கள் யார கேள்வி கேட்குது? அண்ணாமலைகிட்ட கேக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்ககிட்ட கேட்கலையான்னு. இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் இவர்கிட்ட கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? அரசாங்க விஷயங்களை எப்படி வந்து நீங்க ஒரு கட்சி தலைவர்கிட்ட நீங்க பேசியிருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல அப்படிதான் நடக்குது, அதனால அவங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்கன்றத அவங்க யோசிக்கிறாங்க. இல்ல கரெக்ட். ஏன்னா அதே பாருங்க, இன்னைக்கு அந்த விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு நல்ல திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து அதை வந்து ஒரு தவறான தகவல்களை தமிழகத்துல மட்டும் சொல்லிட்டு, ஆனா அவங்க அப்பா பேர்ல இதே திட்டத்தை திருப்பி கொண்டு வராங்க. அதாவது இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுல, கட்டு காப்பி பேஸ்ட் பண்றதுல எவ்வளவு எக்ஸ்பர்ட் பாருங்க. இதை ஏன் பண்றான் இவன்? ஏன் ஸ்டிக்கர் ஒட்டுறான்? ஏன் தொடர்ந்து போய் சொல்றான்? ஏன் தொடர்ந்து கட் காப்பி பேஸ்ட் பண்றான்னா, தமிழக மக்கள் வந்து இன்னைக்கு யோசிக்கிறது இல்ல. இவனுங்க எதை சொன்னாலும் கேட்டுக்கிறோம். சார், நீங்க விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி சொல்றீங்க. 2 நாளைக்கு முன்னாடி, இந்த அறிவிப்பு வருவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்துல போயிட்டு துணை முதல்வர் சொல்றாரு, நாங்கெல்லாம் உங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம், அதனாலதான் வந்து இந்த மாதிரி உள்ள திட்டங்களை தமிழகத்துல அமல்படுத்த விடலன்னு. அதே நாள் நினைக்கிற தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல போய் சொல்றாரு, எனக்கு வந்து இருக்கிறதுலயே பிடிச்ச குரூப் வந்து ஒகேஷனல் குரூப் தான், அந்த குரூப் தான் 11th 12th படிக்கும் போதே பிராக்டிக்கலா இது எல்லாத்தையும் கத்துப்பாங்க. இன்ஜினியரிங்க்கு நீங்க போறீங்க இல்ல மத்ததுக்கு போறீங்கன்னா நீங்க காலேஜுக்கு போய் இண்டஸ்ட்ரியல் விசிட் போகும்போதுதான் இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியும். ஆனா ஒகேஷனல் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு படிக்கும் போதே இதெல்லாம் கத்துப்பாங்க, அதனால எனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு இப்படி ஒரு ஆடு வருது. சரி, இந்த கைவினைக்கும் அந்த கைவினை திட்டத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அச்சு பெசகாம இதுல என்ன திட்டம் இருக்கோ அதே திட்டங்கள் இருக்கு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கிற நிதியை விட இவர்கள் கொடுக்கிற நிதி கம்மி. அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் போதே ஒவ்வொரு நாளும், அதாவது நீங்க இப்போ உங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிறீங்க, அப்போ நீங்க முறைப்படி சான்று இருக்காது. நாளைக்கு பேங்க்குக்கு லோனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதற்காக, அதை முறைப்படுத்துவதற்காக ஒரு ட்ரைனிங் கொடுத்து, அந்த ட்ரைனிங் பீரியட்லயும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடுத்து, அந்தந்த தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு என்ன உபகரணங்கள் வேணுமோ அந்த டூல் கிட்டுக்குன்னு 15,000 உள்ள பொருள் அவங்களுக்கு கொடுத்து இத்தனை விதமாக செய்கிறது சார். இதுல ஒரு பெரிய மாற்றத்தை தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, மத்திய அரசாங்கம் வந்து இந்த விஸ்வகர்மா திட்டம்னு சொல்றாங்க. இவங்க அப்பன் பேரை வச்சுட்டு கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம வந்து பல முறை சொல்லியிருக்கிறோம், இவங்க வந்து அந்த பொது கழிப்பிடம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் இவங்க அப்பா பேரை வைக்கல, மத்த எல்லா இடத்துலயும் அப்பா பேரை வச்சிடுறது. ஏன்னா மக்களுக்கு தெரியும், எங்க போய் இந்த கலைஞர் கருணாநிதி பேரை வச்சாலும் அதுக்கு வந்து ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால இந்த கேமை வந்து இவங்க தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க.
சார் நீங்க வித்தியாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது சார். ரெண்டு மூணு மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல இவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன ஸ்கீம் வந்து முறையாக படிப்பு இல்லாவிட்டாலும் ஒரு நல்ல கைத்தொழிலை நீங்க கத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மூலமாக அதற்கு அங்கீகாரம் கொடுத்து உங்களுடைய தொழிலை வளப்படுத்துவதற்கு உங்களுக்கு கொடுக்கிறோம். யாருமே நீ இந்த தொழிலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லல. அது வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடலுக்கு எதிரா நடக்கிறது மாதிரிதான். ஏன்னா ஒருத்தன் கல்வி படிக்கல, சரி ஒரு முறையா ஒரு தொழிலை கத்துக்கிட்டு அவன் முன்னுக்கு வந்துட்டான்னா அவன் எப்படி இவங்க அதான் அவன் எப்படி இவங்க கிட்ட 1000 ரூபாய்க்காக கையேந்தி நிப்பான்? அப்ப எப்படி அவனை குடிகாரனை மாத்த முடியும்? அப்ப எப்படி டாஸ்மாக்ல வியாபாரம் நடக்கும்? அப்ப எப்படி வந்து எலெக்ஷன் நேரத்துல 500 ரூபாயும் பிரியாணியும் கொடுத்தா ஓட்டு போடுவான்? அவன் கையில தொழில் இருந்தா இவங்களையே மதிக்க போறான். அதனால தானே இன்னைக்கு 60 வருஷம் ஆட்சி செஞ்சா கூட இன்னைக்கும் மழை வந்ததுன்னா ஒரு பிரெட் துண்டுக்கு லைன்ல நிக்க வேண்டிய நிலைமையில தானே வச்சிருக்காங்க. 60 வருஷம் நாங்க ஆட்சி செஞ்சோம்னு பெருமையா பேசுறாங்களே, இன்னைக்கும் 1000 ரூபாய் நீங்க கொடுக்கறதுனால என் குடும்பத்துல இது வாங்க முடியுது அது வாங்க முடியுதுன்னு எத்தனை பெண்ணுங்க சொல்றாங்க. 60 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கீங்க, இன்னைக்கும் இலவச பஸ்ல நான் போறேன் அதனால எனக்கு காசு சேவ் ஆகுதுன்னு எத்தனை பெண்ணுங்க சொல்றாங்க. ஆனா இவ்வளோ வருஷம் இருக்குது, என்கிட்ட காசு இருக்கு, நானே சுயமா பஸ்ல டிக்கெட் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு பெருமையா சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழக மக்களை வச்சிருக்காங்களா? அதுதான் சார். அதாவது அதுதான் அந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தொழில்கள் வந்து நலிவடையாமல் அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது. ஆனால் இவர்களோடது என்ன அப்படின்னா, மேல கொடுத்திருக்கிறாங்க, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், எந்த வகுப்பினர் வேணா அப்ளை பண்ணலாம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன, உன்னோட கம்யூனிட்டி என்ன, அந்த அப்ளிகேஷனையே நான் பார்த்தேன், உன்னோட கம்யூனிட்டி என்ன. அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உனக்கு ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸ் ஆகுது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அப்பதானே நீங்க கொடுக்குற காசை உபயோகமா பயன்படுத்துவீங்க. ஆனால் இந்த திட்டத்துல இவர்கள் கலைஞர் கைவினை பொருள் திட்டத்துல கைவினை பொருளா இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து முதல் முறையாக தொழில் செய்யறதுக்கு என்ன தொழில் செய்ய நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்ப இது எப்படி வந்து அவர்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்காக இருக்கும்? நீங்க புது தொழில் செய்யறதா இருந்தா அதுக்கு பேரு ஸ்டார்ட் அப், அதுக்கு பேரு முத்ரா, அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. இந்த ஸ்கீம் வந்து ஸ்பெஷலாக யாரெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த தொழிலை கைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறார்களோ. இன்னொரு முக்கியமான விஷயம், மத்திய அரசாங்கம் வந்து நீ 18 வயசுல இந்த திட்டத்துக்கு சேரலான்னு சொல்லுது. ஆனா மாநில அரசாங்கம் இப்ப சொல்லுது 35 வயசுல. அவன் எல்லாம் வந்து வீணா போய் குடிச்சு குடிகாரனாயி அவன் உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போனதுக்கு அப்புறமா அவனை விட்டுறக்கூடாது. அவன்கிட்ட எதையாவது ஒரு காசை கொடுத்து பக்கத்திலேயே வச்சுக்கிட்டா தான் அவன் ஓட்டு போடுவான். அதாவது இந்த தமிழக அரசாங்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது, மக்கள் நலனை பேஸ் பண்ணி இல்ல. ஏன்னா அதாவது இந்த எலெக்ஷன் நேரத்துல ஓட்டு போடும்போது 1000 ரூபாய் கொடுக்கறத விட்டுட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. சோ ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு காசு வைக்கிறான் பாரு. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய், காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய், எல்லாருக்கும் காசை கொடுத்து நீ ஓட்ட வாங்குறது. அதாவது நீங்க இந்த விஸ்வகர்மா திட்டம்னு வச்சு இந்த தொழில் எல்லாம் நீங்க வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருந்தா இன்னைக்கு ஏன் மேடம் தமிழகத்துல வடநாட்டுல இருந்து வந்து வேலை செய்யறவன் தான் இருக்கிறான். ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போங்களேன், 90% ஆஃப் த ஒர்க்கர் 90% ஆஃப் த ஒர்க்கர் வந்து வெளி மாநிலத்தில இருந்து தான் வரான். அப்ப தமிழகத்துல இன்னும் இளைஞர்களே இல்லையா? டெக்னீஷியன்ஸே இல்லையா? யார வேணாலும் எடுங்க நீங்க. நீங்க என்ன சார் இப்படி கேட்டுவிட்டீங்க? என்ன இப்படி கேட்டுவிட்டீங்க? அந்த கேள்விக்கு தான் வந்து இவர் மதுரை எம்பியும் சரி இன்னொரு அமைச்சரும் சரி பதில் சொல்றாங்க. அந்த மாதிரி உள்ள வேலைக்கெல்லாம் தமிழகத்துல உள்ளவங்க யாரும் இல்ல, ஏன்னா அதெல்லாம் வந்து கீழே இருக்கிற வேலை, தமிழ்நாட்டுல எல்லாரும் படிச்சு மேல உள்ள வேலையை தான் செய்யறாங்க அப்படின்ட்டு. என்ன வேலையை செய்யறாங்க? டாஸ்மாக்ல போய் கியூல நிக்கிற வேலையா? இல்ல, அதாவது இந்த எம்பியோ எம்எல்ஏவோ இந்த அரசியல்வாதிகள் மக்களை எப்படி ஏமாத்துறான்றத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு இல்ல. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்த கார்பெண்டர், இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்த எலக்ட்ரிஷியன், இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்த கொத்தனார் எல்லாம் அவர்கள் செய்கிற வேலையை எப்ப நீங்க சமூக நீதி பேசுறவங்க சார், எல்லாரும் சமம்னு சொல்றவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும் செய்யறாங்க. அப்ப அவரு செய்யற வேலை கீழான வேலைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது?
இல்ல அதான் அப்ப இதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இழிவான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தானா, நீ தானடா சொல்ற சமூகத்துல எல்லாரையும் ஒன்னா பாக்கணும்னு, அப்ப நீயே எப்படிடா அவனை இழிவான வேலை செய்யறான்னு பாக்க. அதாவது இது இன்னைக்கு நான் சொல்ற இந்த டெக்னீஷியன் லெவல்ல மட்டும் இல்ல மேடம், இதே நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவங்க தொடர்ந்து கல்வித்துறையை சீரழிச்சிட்டாங்க. இது நீங்க திரும்ப பில்ட் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு அரசாங்கம் வரணும், படிச்சவன் உண்மையிலேயே, அதாவது அந்த மக்கள் மேலையும் அந்த நாட்டின் மேலையும் அவனுடைய அந்த மண்ணின் மேலையும் யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவனால மட்டும்தான் இதை திருத்த முடியும். அப்படி ஒரு தலைவர் வந்தா கூட இது இன்னும் ஒரு 20-25 வருஷம் ஆகும். ஏன்னா இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி எவ்ரி இயர் இந்த IAS IPS எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் வருது இல்லையா, தமிழகத்துல இருந்து ஒரு தோராயமா ஒரு 125-150 பேர் பாஸ் பண்ணுவாங்க. இப்ப லாஸ்ட் 3-4 இயர்ஸா பாத்தீங்க அப்படின்னா 25-30 பேர் தான் இருக்கிறாங்க. சோ அது எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாருங்க, 75% குறைஞ்சிடுச்சு. இப்ப இதனால என்ன ஆக போகுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய IAS IPS அதிகாரிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழ் பேச தெரியாத, தமிழ் படிக்காத, தமிழ்நாட்டை சாராத அதிகாரிகள் தான் இருக்க போறாங்க. இன்னைக்கு எப்படி நீங்க வீடு கட்டணும், உங்க வீட்டுக்கு வேலை செய்யணும், இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னா அந்த இடத்துல மற்ற மாநிலத்துல இருந்து வந்த ஆட்கள் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி அரசு அதிகாரிகள், அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு நீங்க போனீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய அந்த மேல் அதிகாரின்னு இருப்பார்ல, அவரு வேற மாநிலத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்க போறார். சார் நீங்க சொன்னது எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது சார். இந்த மதுரை MP ஒரு தடவை சொன்னாரு, ரயில்வே எக்ஸாமும் சரி, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இடங்கள்ல எல்லா இடத்துலயுமே நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்கிறாங்க, தமிழாளர்கள் இல்லவே இல்லைன்ட்டு. அந்த அந்த தேர்வுகளை எல்லாம் அவர்களுக்கு இருக்குன்ற ஒரு அறிவையே கொடுக்காம, அவேர்னஸையே கொடுக்காம, எழுதவே விடாம இத்தனை வருஷம் இருந்தது யாருங்கிறத கேட்கணும்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்காரன் வேண்டான்னு ஒதுக்கிச்சா, இல்ல நீங்க தேர்வு எழுத வரக்கூடாதுன்னு சொல்லுச்சா, சென்டர் போட மாட்டோம்னு சொன்னாங்களா? ஆனால் இங்கு TNPSCக்கு 10ஆம் வகுப்பு படிச்சாலோ 12ஆம் வகுப்பு படிச்சாலோ யாரையோ ஒரு மினிஸ்டரை பிடிச்சு காசு குத்து நம்ம பண்ணிடலான்ற ஒரு எண்ணம் இருக்கிற இடத்துல இங்க ரயில்வே எக்ஸாமோ மற்ற சர்வீஸ் கமிஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு ஏன் இங்க ஒரு பெரிய அளவுக்கு, ஏன்னா ஒரு தமிழக அரசினுடைய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ஒரு அதிகாரி என்கிட்ட சொன்ன வருத்தமான ஒரு விஷயம், இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள், படிச்ச பிள்ளைகள் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல ஒரு அரசு அலுவலகத்திற்கு ஜீப் டிரைவருக்கு நாங்க கேட்டிருந்தோம். BSc படிச்சவன், MSc படிச்சவன், ஒரு டாக்டரேட் உட்பட அதுக்கு அப்ளை பண்ணிருந்தாங்க. ரொம்ப மனசு வருத்தமா போயிருச்சு. நான் அவங்களை இன்டர்வியூ பண்ணும்போது அவரும் அந்த இடத்துல இருந்தாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் அப்ப கேட்டேன், ஏன்பா நீங்க இந்த வேலைக்கு எல்லாம் வரீங்களே, நீங்க சர்வீஸ் கமிஷன்ல எக்ஸாம், ஏன்னா அவர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்காரு, அவருக்கு தெரியுது இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நாங்களாம் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோமே, நீங்கெல்லாம் ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றிய புரிதலே பெரிய அளவுக்கு இல்ல. TNPSC கிடையாது. இவங்க சொல்றாங்க இல்லையா, பீகார், UP, அது அந்த பீமார் ஸ்டேட்ஸ் அப்படின்னுவாங்க, முன்னுக்கு வராத மாநிலங்கள்னு. ஆனா அங்க பாருங்க, அவன் 10வது 11வது படிக்கும் போது இருந்தே ஃபாலோ பண்றான். எப்பெல்லாம் இந்த RRB எக்ஸாம் வருது, எங்கெல்லாம் வருதுன்ட்டு அவன் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறான். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகுறான், 2வது டைம் ஃபெயில் ஆகுறான், ஆனா அட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயும் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஏன் இருக்கிறாங்கன்னா மத்த மாநிலத்துல. ஆனா இவனுங்க என்ன சொல்றாங்க, மத்திய அரசாங்கம் மத்த மாநிலத்துல, ஏண்டா மத்த மாநிலத்துல இருந்து கூட்டிட்டு வர்றது இல்ல, மாநிலத்துல இருந்து எவனும் எழுத மாட்டேங்கிறான். அவனை எழுத விடாம நீ தடுத்து இருக்கிற. உன்னுடைய சுயநலத்துக்காக நீ MP-யாவும் MLA-யாவும் இருக்கணும், நீங்க மன்னராட்சி நடத்தணும், ஒரே ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், மினிஸ்டர்னா அப்பா ஸ்டேட் கவர்மெண்ட்ல மினிஸ்டரா இருப்பாரு, பையன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல MP-யா இருப்பா, இல்ல வேற ஏதாவது பதவி, அந்த ஒரு மாமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்டரா இருப்பாரு. நீங்க அதையும் சேர்த்து சொல்லணும். அத்தை ராஜ்யசபால இருந்தாங்க, அப்புறம் இப்ப லோக்சபாக்கு வந்திருக்கிறாங்க. சோ மொத்த குடும்பமே இருக்குன்னு சேர்த்து சொல்லணும். இல்ல இது மாநிலத்துல இருந்து, அதாவது மத்தியிலயும் அது மாதிரிதான் இருக்கு. இப்ப பாருங்க, அதாவது பிரியங்கா காந்தி ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவங்க இந்திரா காந்தி மாதிரியே இருக்காங்களாம், அதே ஹேர் ஸ்டைல் இருக்கும், அதே மாதிரி நடக்கிறாங்களா, அதே மாதிரி இருக்கிறாங்களா. ஏண்டா அறிவு இருக்க வேணா இந்த மக்களுக்கு? உனக்கு கொடுத்திருக்கிற ஒரே உரிமை, அதாவது உன்னை மதிச்சு ஒரு நாள் வான்னு கூட்டிட்டு போய் உன்னை கூப்பிட்டு போறான்னா அது ஓட்டு போடுற அன்னைக்கு மட்டும்தான். அதையாவது நல்லா யூஸ் பண்ண வேண்டாம். ஒருத்தி இந்திரா காந்தி மாதிரி இருக்கான்றதுக்காக நீ தேர்ந்தெடுத்தினா என்ன பண்ண போறாங்க? அப்படியே இந்திரா காந்தி இருந்திருந்தாங்கன்னா என்னெல்லாம் பண்ணிட்டாங்க அவங்க உனக்கு. இல்ல உன்னுடைய MP, உன்னுடைய MLA
படிச்சிருக்கிறானா, அவனுக்கு அறிவு இருக்குதா, உனக்கு நல்லதை செய்வானா, உனக்கு பிரச்சனை வருதா, மழை வருதா உங்ககிட்ட வந்து நிப்பானா, உனக்கு வீடு இடிஞ்சு விழுந்துதா உனக்கு வந்து நிப்பானா, இல்ல உன் பையன் வந்து ஹையர் எஜுகேஷன் போனோம் உங்ககிட்ட காசு இல்ல அதுக்கு அவன் சப்போர்ட் பண்ணுவானா, நல்லதை செய்வானா, இதெல்லாம் பாக்குறதுல இவர் அவரை மாதிரியே பேசுறாரு. இந்த முகம் அவங்க மாதிரியே இருக்கு, அவங்க மாதிரியே ஹேர் ஸ்டைல் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கிறவர்கள் காலமா இவங்க போயிட்டு அந்த அவங்க தலைவர்களை எங்க தேடுறாங்க அப்படின்னா கோடம்பாக்கத்துல தான் தேடிட்டு இருக்கானுங்க. அதனாலதானே ஒரு அமைச்சரால அப்படி சொல்ல முடியுது. விஜய் நடிச்ச படத்துல கொள்கை இல்ல, உதயநிதி நடிச்ச படத்துல கொள்கை இருக்குன்னு ஒருத்தரால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா இதனாலதான் சொல்ல முடியும். இல்ல இவனுங்களுக்கு எவ்வளவு கொள்கை முரணுங்கிறத பாத்துங்க. ஒரு சீனியர் அமைச்சர் சொல்றாரு இந்த நடிகர் நடிச்ச படத்துல கொள்கை இல்ல, எங்க துணை முதல்வர் வந்து கொள்கை குன்று, அவர் நடிச்ச படத்தை பார்த்ததுனால தமிழக இளைஞர்கள்லாம் இன்னைக்கு படிச்சுட்டு நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, யூரோப்புக்கு போயிட்டாங்க, தமிழகத்துல வந்து தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படிங்கிறாரு. அதே கட்சியில இருக்கிறவ சிலர் என்ன பண்றான், விஜய் வந்து ஒரு கூத்தாடி ஏன் வந்து அரசியலுக்கு வரணும்ன்றான். ஏண்டா அப்போ வந்து உங்க துணை முதல்வர் கூத்தாடாமையா வந்தாரு, அவர் என்ன டாக்டரேட் படிச்சுட்டா வந்தாரு, அவர் என்ன PhD படிச்சுட்டா வந்தாரு, இல்ல இவங்க சொல்லக்கூடிய கலைஞர் அவர் என்ன டாக்டரேட் படிச்சுட்டா வந்தாரு, PhD படிச்சுட்டா வந்தாரு. இந்த கூத்தாடிகளுக்கு சினிமா துறையில இருக்கிறவங்களும் நீங்க கேவலமா பேசுவீங்க. இல்ல அதாவது மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு யோசிக்காம இவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. அதாவது இந்த திமுக பாத்தீங்க அப்படின்னா அந்த பேசியே வளர்ந்த ஒரு கட்சி. எதை பேசினா மக்களுக்கு பிடிக்குமோ அதை மட்டுமே பேசுறது. இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்படி இல்லாம உனக்கு என்ன வேணும், மக்களுக்கு என்ன வேணும், தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும், இந்த தமிழக இளைஞர்களுக்கு எல்லாம் என்ன வேணும் அப்படிங்கறது தொடர்ந்து எடுத்து சொல்லக்கூடிய நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள், அதாவது ஒரு 3 மாசம் அவர் படிக்க போனப்ப தமிழகமே ஒரு அமைதியா இருந்தது. என்ன நடக்குதுன்னே தெரியல, இவனுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் கவுண்டர் கொடுக்குறாரு. அதாவது டங்ஸ்டனா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இந்த விஸ்வகர்மா திட்டமா இருக்கட்டும், அதாவது உண்மை என்ன, இவங்க சொல்றது என்ன. அதாவது அவர் வந்து மத்திய அரசாங்கம் வந்து நாங்க சொல்றதுதான் கரெக்ட்னே சொல்றது இல்ல, ஆல்வேஸ் அவர் வந்து ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறார். உனக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றாரு. அட்லீஸ்ட் நீ வந்து முழிச்சு எழுந்து வா, தூங்காத, திங்க் பண்ணி உனக்கு எது நல்லதுன்றத நீயே டிசைட் பண்ணு அப்படின்றார். நான் சொல்றதுதான் கரெக்ட், நீ ஏன் பின்னாடி வா, எனக்கு ஓட்டு போடுன்னு ஒரு நாளும் அண்ணாமலை சொல்லவே இல்லை. அதாவது இவன் சொல்றானா, இது இவன் சொல்லியிருக்கான், இதுதான் உண்மை. சோ எது நல்லது எது கெட்டது, யார் உண்மையை பேசுறான்றத பாரு அப்படின்னு தான் சொல்றாரு. இது வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த திராவிட கட்சிகளை விட்டு வெளியில வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பஸ்ல ஃப்ரீயா போறோம்னு அவ்வளோ சந்தோஷமா பேசுறாங்க. இன்னைக்கு போக்குவரத்து துறையோட கடன் கடந்த 4 வருஷத்துல 3 மடங்கு அதிகமாயிருக்கு. 21,000 கோடிக்கு மேல போயிருக்குது. நீங்க அதை மட்டும் சொல்லக்கூடாது சார். 4-5 வருஷத்திற்கும் மேலாக ரிட்டையர் ஆனவங்களுக்கு அவர்கள் சேர்த்து வைத்த பணத்தை அவர்களுக்கு திரும்ப கொடுக்க முடியாத சூழல் இருக்குன்றதுதான் நிதர்சனம். அதாவது இன்னைக்கு நான் வந்து பஸ்ல ஃப்ரீயா போறேன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பொம்பளையும் ஒவ்வொரு பெண்ணும் யோசிக்கக்கூடிய விஷயம், நீங்க போறது கலைஞரின் மகன் ஸ்டாலின் கொடுக்கிற காசுல இல்ல. நீங்க சொன்னீங்க பாருங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் 10 வருஷமா அவன் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட அவன் காசு வரல, அவனோட காசுல நீங்க போயிட்டு இருக்கீங்க. பல குடும்பங்களுடைய கஷ்டத்துல நீங்க வந்து இலவசமா போயிட்டு இருக்கீங்கன்றத நீங்க உணரணும். சரி, இதுக்குதான் நாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பாப்போம் என்னைக்கு தமிழக மக்கள் வந்து இதை உணர போறாங்க, அது அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்லயாவது இதற்கு ஒரு தீர்வு கிடைக்குதான்னு நாமளும் பார்ப்போம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாமளும் ஒரு அவேர்னஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எது நிதர்சனம், எது எப்படி இருக்குதுங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். இல்ல நிச்சயமா இது வந்து வெரி ஹை டைம். மக்கள் வந்து மாறியே ஆகணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசி நிறைய சொன்னோம். அப்போ வந்து டைம் இருந்து. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க அரசியல்வாதிகள் அடிக்கக்கூடிய கொள்ளைனால, இவங்களுடைய கொள்கை முரண்னால இன்னைக்கு வந்து தமிழகம் வந்து சீரழிஞ்சு போயிருக்குது. அவ்வளவு கடன்ல இருக்கு எல்லா துறையும். நீங்க வந்து மின்சாரத்துறை எடுங்க, போக்குவரத்து துறை எடுங்க, எல்லா துறையிலையும் இன்னைக்கு வந்து கடன் வந்து அதிகமா இருக்குது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கல்வித்துறை சீரழிஞ்சு போயிருக்குது. டீச்சர்ஸ் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல இல்ல, பல இடத்துல அதிகமா இருக்கிறாங்க. நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து சம்பளமே போறது இல்ல. டெம்பரரி டீச்சர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் பல வருஷமா வேலை செஞ்சவங்கள பெர்மனன்ட் ஆக்குறது இல்லை. இதெல்லாம் ஏன் பண்ண முடியல அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட காசு இல்ல. அரசாங்கத்துல நிறைய வேகன்சிஸ் இருக்கு, ஆளை எடுக்கிறது இல்ல, ஒப்பந்தக்காரங்களை தான் போடுறாங்க, கான்ட்ராக்டரை வச்சுதான் வேலை செய்யறாங்க. ஏன்னா கான்ட்ராக்டர்னா அவனை என்னைக்கு வேணாலும் கழட்டி விடலாம். நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நீங்க வந்து ரெக்ரூட் பண்ணீங்க அப்படின்னா
நீங்க நினைச்சபடி அவனை வந்து வேலையை விட்டு தூக்க முடியாது. சோ இதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அரசாங்கத்துல காசு இல்ல, அரசாங்கம் திவாலாக கூடிய நிலைமையில் இருக்கு. இது மக்கள் உணரணும். இதுக்கப்புறமாவது நீங்க விழித்து எழுந்து வரக்கூடிய தேர்தல்கள்ல ஒரு நல்ல அரசாங்கத்தை, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.